எஸ்ஆர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, பீகாரில் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 70 போலி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிப்பாங்க. அப்போது திமுக கையும் களவுமாக சிக்கிக்கொள்ளும். இந்தியாவிலேயே 2 கட்சிகள் இந்த தேர்தல் தில்லுமுள்ளு அப்படின்றதை நுழைத்தது மட்டும் இல்லாமல் அது பூத் வாரியாக அதை வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து காட்டினார், வெற்றிகரமாக செய்து காட்டினார்கள். அது யார் அப்படின்னாக்கா மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட், தமிழ்நாட்டில் திமுக. இவங்க இதை செஞ்சு காமிச்சாங்க. இதுதான் முன்னோடி. இதிலேருந்து இப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க இந்த பாடத்தை. கம்யூனிஸ்ட்கிட்டேருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கற்றுக்குச்சு, தமிழ்நாட்டில் மற்ற எல்லா கட்சியும் கற்றுக்குச்சு திமுகட்டேருந்து. சரியா? இன்றைக்கி பாஜக அது தேசிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே இதை பண்ணுறாங்க, நான் இல்லைன்னா மறுக்கலை. சரி, பூத் வாரியாக எப்படி தங்களுக்கு இன்று குறைந்த அளவு வாக்குகளை வந்து சேமித்து வைத்துக் கொள்வது. இப்போ ஒரு பூத்தில் வந்து 900 வாக்குகள் இருக்குது, வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா 60% போல் ஆகுதுன்னு வைங்க. 500 வாக்குகள் போல் ஆகுது அப்படின்னா இந்த 500 வாக்குகளில் தனக்கு குறைந்தபட்சம் 100 வாக்குகளாக இருக்க வேண்டும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான்.